கண்மணியும் நானும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணோம். இப்போவும் கண்மணி என்னை லவ் பண்ணிகிட்ருக்கா. இப்போவும் என்னை பார்க்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த நபர் அந்த மிரட்டுற நபர் சொல்லிகிட்டே இருக்காரு. பவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அன்பு மட்டும் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் கண்மணி பற்றி தப்பாக பேசுவேன், கண்மணி எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும், அவளை பற்றி நீ தப்பாக பேசினா உடனே நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறது உண்மைதான், உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, இவன் கூட நின்று சமையல் கட்டில் கண்மணி பேசிகிட்டு இருந்தா. அது மட்டும் கிடையாது, அவன் எங்கே இருக்காளோ அங்கே இவனை பார்க்கறதுக்காக அவளே கிளம்பி போனான். அது எல்லாத்தையும் நான் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அவள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் மயூரியும் 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டு நீங்கள் பார்த்தீங்க, அதை நான் நம்பணும். உங்களுக்கு தான் கண்மணி பிடிக்காது, கண்மணி பிடிக்காத போது அவளை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய சொல்லுங்கள், அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்ருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறார் அன்பு. என்ன அன்பு நீ இப்படி நினைக்கிற, கண்மணியை பற்றி நான் வேணும்னு தப்பாக சொல்லலை, அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நல்ல காலம் ஆதாரத்தை நாங்கள் வச்சுருக்கோம், அப்படி வச்சிடலனா நீ என்னை நம்ப மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதா, இங்கே பாரு அந்த ஆதாரத்தை நீங்கள் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் கண்மணி பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அந்த நம்பர்கிட்ட அதே மாதிரி கண்மணி ஒரு வீட்டில் நுழையிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்கிற, பார்த்தல நீ கண்மணி பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்க, கண்மணி எப்படிப்பட்டவனு இப்போ அது தெரிஞ்சுக்கோ, இவ்வளோ கேவலமானவ தான் கண்மணி. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், அன்பு நீயும் சொல்லு, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சமையல் கட்டில் அர்த்தராத்திரியில் வேறு ஆம்பளைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கானா என்ன அர்த்தம், நீங்களே சொல்லுங்கள் எல்லாரும். அதே மாதிரி நான் எவ்வளோ தைரியமாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அவன் வீட்டுக்கு போயிருப்பா, இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல நீங்கள், அப்போது இவனுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்கு. நீயே சொல்லு அன்பு, இவ்வளோ நேரம் கண்மணியை பற்றி அப்படி சொன்னியே, இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்றாங்க ஸ்வேதா. அதை கேட்டுட்டு அன்பு நீங்கள் என்ன ஆதாரம் காட்டினாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபோட்டோ எவ்வளோ வீடியோஸ் காட்டினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, கண்மணி தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அதை நான் நம்புகிறேன், நீ நம்பலாம் அன்பு, ஆனால் நான் நம்பலை அப்படின்றாங்க பாட்டி. உன்னை எல்லாருமே பாட்டியை பார்க்குறாங்க. உனக்கு அசிங்கமாக இல்லை, இந்த வீட்டிலேருந்து இந்த குடும்பத்து பேரை கெடுக்க பார்க்குறியா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உன்னை மாதிரி ஆளுங்களாம் வீட்டில் சேர்த்தம் பாரு, என்ன சொல்லணும், அதுக்கு தான் நல்லா வச்ச, இந்த மாதிரி ஒரு பையன் கூட கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க கண்மணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அன்பு கண்மணி நீ எதுக்காக அழுகுற, இங்கே பாருங்க பாட்டி, கண்மணி அப்படி பண்ணியிருக்கு மாட்டா, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு. நானாடா பிரச்சனை பண்ணுறேன், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தல, உனக்கு தான் கொஞ்சம் கூட இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு திருந்தலை, அதுக்காக நான் அப்படி இருக்கேன் கண்மூடித்தனமாக கண்மணி நம்புறதால் தான் உனக்கு இவ்வளோ சொல்லி கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி மரியாதை வீட்டு விட்டு வெளியே பார்த்து கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணாதீங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு அன்போட அம்மா சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எப்போ இந்த கண்டாவையெல்லாம் என் கண் கூட பார்த்தனும், இப்போ வெளியே போகுதோ வந்திருக்கான் பாரு, அவங்க கூடயே போயிடு அப்படின்றாங்க. அன்போட அப்பாவும் அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பவி நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பவி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் கண்மணி அக்காக்கோ இவனுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இவன் மோசமானவன் சொல்லிட்டு தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்கிட்டேருந்து விலகிட்டேன், என் அப்பா அம்மாக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆமாங்க அதுதான் உண்மை, இவன் ரொம்ப மோசமானவன், அதனால தான் என் பொண்ணு இவங்கிட்டேருந்து விலகிட்டா, ஆனால் இப்போ இவன் பிரச்சனை படுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் கண்மணி அக்கா இவன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கண்மணியும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுதான் பவி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கல்ல கண்மணி அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன் வாழ்க்கையை காப்பாற்ற தான் கண்மணி அக்கா இந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்காங்க, ஆனால் இவ்வளோ கேவலமாக எல்லாம் நினச்சிட்டிங்க, என்ன குடும்பம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க பவி. இதை பார்த்து அன்பு செம்மையாக டென்ஷன் ஆகிற. இப்போ புரியுதா கண்மணி யாருன்னு. உடனே மயூரிக்கிட்டே ஸ்வேதா கிட்டே போகிறாச்சு, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, ஒரு பொண்ணு என்ன பிரச்சனையில் மாட்டிக்கலான்னு கூட தெரியாமல் வீடியோ வேறு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராரு.